எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்தவித குறையும் இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்போம். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதங்களில் முயற்சியும் செய்வோம். இருப்பினும் அனைவராலும் பணத்தை சம்பாதிக்க முடியாது, அனைவராலும் செல்வ செழிப்புடன் வாழ முடியாது. அப்படி முயற்சிகள் செய்தும் கஷ்டப்பட்டும் செல்வ செழிப்புடன் வாழ இயலவில்லை என்பவர்கள் வளர்பிறை சஷ்டி அன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாட்டால் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக சஷ்டி திதி திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக வளர்பிறை சஷ்டி என்பது நம்முடைய செல்வங்களை வளர செய்வதற்கு உதவும். அதனால் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வளர்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் தேய்பிறை சஷ்டியில் செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய நாளில் எந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரை வருகிறதோ அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். நாளை தினம் 24/1/2026 சனிக்கிழமையோடு வளர்பிறை சஷ்டி திதி வந்திருக்கிறது. நாளை செவ்வாய் ஹோரை என்பது காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள், மதியம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள், இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் வரும். இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக 1 அல்லது 6 என்ற எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய் வைத்தியத்தை வைத்துவிட்டு வலது கையில் 6 1 நாணயங்களை வைத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ணஹர்சனதேவ்யாயை சர்வதாரித்ரிய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை 6 முறை கூற வேண்டும். அவர் 6 முறை கூறிய பிறகு ஒரு சிவப்பு நிற துணியில் கையில் வைத்திருக்கக்கூடிய 6 1 நாணயங்களையும் வைத்து மூட்டையாக கட்டி முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் மறுபடியும் இதேபோல் புதிதாக 6 1 நாணயங்களை வைத்து மந்திரத்தை சொல்லி மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும். பழைய 1 நாணயங்களை முருகப்பெருமானின் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் போட்டுவிட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பான முறையில் முருகனின் அருளால் செல்வ செழிப்பிற்கு எந்த குறைவும் இருக்காது. அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டியானது தை மாதத்துடன் வந்திருக்கிறது. எனவே இந்த தை மாதத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பித்தால் உங்களுக்கு நல்லதொரு பலனை கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.